இருதயத்தை ஐஸ்வர்யத்தின் மேல வைக்காதிருங்கள். இந்த உலகத்துல யோபு சொல்லுகிறார், நிர்வாணியாய் வந்தேன், நிர்வாணியா போ. பவுல் சொல்லுகிறார், தீமோத்தேயு சொல்லுகிறார், நாம் ஒன்றும் கொண்டு வந்ததில்லை, ஒன்றும் கொண்டு போவது. ஆண்டவர் எவ்வளவு தான் ஆசீர்வதிச்சாலும் இருதயத்தை ஆசீர்வாதத்துக்கு மேல வச்சிடக்கூடாது. இருதயம் எப்பொழுதும் நம்முடைய இருதயம் அங்க பரலோகத்துல தான் இருக்கு. நம்முடைய பொக்கிஷம் எங்கேயோ அங்கே நம்முடைய இருதயம் இருக்கு. நம்முடைய பொக்கிஷம் பரலோகத்துல இருக்கும். ஆபிரகாம் ஆண்டவர் ரொம்ப ஆசீர்வதிச்சார் பாருங்க. ஆனா அந்த மனுஷனுக்கு ஆசீர்வாதத்து மேல இருதயமே கிடையாது. அவர் மரிக்கிறதான நேரத்தில் எபிரேயர் 11:10 இருக்கிறது, தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரம் உள்ள நகரத்துக்கு காத்திருந்தார். அவருடைய இருதயம் எல்லாம் அவ்வளவு ஆசீர்வாதம் இருந்துச்சு. அந்த ஆசீர்வாதத்தின் மேல இல்ல, சரீரம் தேவையான ஆண்டவர் சொன்னது போல ஆசீர்வதிச்சார், குறைவில்லாம நடத்தினார், கடன் இல்லாம நடத்தினார், கடன் கொடுக்கிற அளவுக்கு நடத்தினார், பிள்ளைகளுக்கு சம்பாதிக்கிற அளவுக்கு நடத்தினார், பிள்ளைகளுக்கு சேர்த்து வைக்கிற அளவுக்கு எல்லாம் செஞ்சார். ஆனால் இருதயம், தேவன் ஒரு வீட்டை ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தார், இருதயம் அங்கத்தான் இருந்துச்சு. ஐஸ்வர்யம் பெருக பெருக அநேகர் விழுந்தது எங்க தெரியுமா? இருதயத்தை அங்க வச்சு. இது ஆண்டவர் எனக்கு தந்ததாக்கும், கொஞ்ச காலம் வாழுவதற்காக, என்னுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பதற்காக, இந்த உலகத்தில் நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதுனால என்னை மேன்மையாக நடத்துகிறேன் என்பதை அறிவதற்காக ஆண்டவர் எனக்கு தந்தது என்பதை மறந்து இருதயத்தை அங்க வச்சுட்டாங்க. ஆகையினால இந்த இருதயம் மட்டும் ஐஸ்வர்யத்தில் போயாச்சுன்னா இந்த இருதயம் வசனத்துக்கு நேரா திறக்காது. பாருங்க, எவ்வளவு பிரசங்கம் கேட்டாலும் உள்ள போகாது. என்ன, உள்ள மொத்தமும் பணம் பணம் பணம், செல்வம், பொண்ணு பொண்ணு, இப்படியே இருதயம் அதுல நிரம்புறதுனால வசனம் உள்ள ஏறாது, சத்தியம் உள்ள ஏறாது, ராஜ்யம் உள்ள ஏறாது, ஆண்டவருடைய கிருபை அந்த இருதயத்துல தங்காது, ஆண்டவருக்கு அந்த இருதயத்துல வாசம் பண்ண முடியாது. ஐஸ்வர்யம் பெறுகிறதான நேரத்துல இருதயத்தை அதன் மேல வச்சிடவே வச்சிடாதீங்க.